அது சிறிய தொகையா இருந்தாலும் பெரிய தொகையா இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படி எழுதும் பொழுது சாட்சிகளை ஏற்படுத்த சொல்லி காட்டுறோம். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 282வது வசனத்துல சொல்லும்போது வஸ்தஷ்ஹிது ஷஹிதைனி மிர் ரிஜாலிக்கும், உங்களில் 2 ஆண்களை சாட்சியாக்கி கொள்ளுங்கள். இல்லம் யகூனா ரஜுலைனி, அதுல 2 ஆண்கள் இல்லை என்றால் ரஜுலு ஒம்ராத்தானி மிம்மன் தர்லவுன மினஷாதாயி, நீங்கள் சாட்சிகளாக பொருந்தி கொள்ளக்கூடிய 2 பெண்களையும் ஒரு ஆணையும் சாட்சியாக்கி கொள்ளுங்கள். அன் தலில்லு இஹுதாகுமாம், ஒருவேளை ஒருவர் அதுல மறந்துட்டாலோ தவறிழைத்துட்டாலோ துதக்கிர் இஹுதாகுமல் உஹ்ரா, அதுல இன்னொருத்தர் அவங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இந்த வசனத்துல இந்த சாட்சி சம்பந்தமாக இப்ப எதுக்காக 2 பெண்களை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு. முதல் காரணம் என்னன்னா பொருளாதார ரீதியில பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக தொடர்புடையவர்களாக இருப்பாங்க. ஆண்களுக்கு தான் அல்லாஹ் கடமைன்னு சொல்றான். அவங்க சம்பாதிப்பது, செலவழிப்பது, வியாபாரம், கடன் போன்ற எல்லா விஷயங்கள்லும் ஆண்கள் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க. அனுபவம் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் பெண்களை விட. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல்பாகவே அல்லாஹ் ஆண்களை விட பெண்களை மன ரீதியாக ஒரு பிரச்சனை சூழ்நிலை கையாளக்கூடிய விதம் வேறுபடுத்தி இருக்கு. பெண்கள் எல்லா விஷயங்களையும் உணர்ச்சி வசப்பட்டு கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால அவங்களுடைய மனநிலை அந்த நேரத்துல தவறு செய்வதற்கோ மறப்பதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சாட்சிங்கிறப்ப பொதுவாக நிறைய பேருடைய மத்தியில சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னு சொன்னா இப்ப சாட்சிகளை அவங்க சந்திக்கும் பொழுது ஆணாக இருந்தாங்கன்னா அவங்க அதிகமாக வெளியில் செல்லக்கூடியவங்க, அதிகமாக ஆண்களை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல சாட்சி சொல்றது சுலபமா இருக்கும். இதே ஒரு பெண்ணாக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க திடீர்னு இந்த சாட்சி சொல்றதுக்காக நிறைய ஆண்களுடைய மத்தியில் செல்லும் பொழுது அவங்க தப்பா சொல்றதுக்கோ மறக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அப்படி ஒருத்தவங்க தப்பா சொல்லிட்டாலோ மறந்துட்டாலோ இன்னொருத்தவங்க என்ன செஞ்சிருவாங்க, இன்னொரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2 பெண்களுங்கிறது அந்த சாட்சியில எந்த ஒரு தப்புமே வந்துடக்கூடாது. அந்த சாட்சி அந்த சாட்சியை நீதியாக சொல்லணும், நீதி எல்லா விஷயங்களிலுமே நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த 2 பெண்களை சாட்சியாக்குறானே தவிர பெண்களை குறைத்து மதிப்பிடுறதுக்காக இந்த விஷயத்த எல்லாம் சொல்லலாம். பொதுவாக நம்ம குரான் எடுத்து படிக்கிறப்ப பெண்களுக்கு 2 சாட்சி ஆணுக்கு 1 சாட்சின்னு நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு இது அநீதி மாதிரி தோணலாம். ஆனால் நீங்க சொல்றது போல இவ்வளவு காரணங்கள் பின்னாடி இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் சட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ் கண்டிப்பாக அநீதியாளனாக இருக்கவே மாட்டான். அதனால இந்த சட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு 2 சாட்சி ஆணுக்கு 1 சாட்சி அப்படிங்கிற இந்த சட்டம் அறிவுபூர்வமாகவும் சரி அறிவியல் பூர்வமாகவும் சரி மிகவும் சரியானதுதான். இது பெண்களுக்கு அநீதியாக இருக்கவே இருக்காது. ஜஸாக்கல்லாஹ். الله أكبر الله أكبر.